ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே! என்னை யார் இங்க கட்டி போட்டிருக்கான்னு தெரியல. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் வேற. ஏன்னா இப்படி கடத்திருக்கீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என் குடும்பம் பாவம். என்னை காணலைன்னா அவங்க ஒடிஞ்சு போயிடுவாங்க. ஐயோ, தயவு செஞ்சு யாரு என்னை கடத்தினாலும் வெளியே விட்டுருங்களே. அம்மா, அண்ணே, அண்ணி, ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்களே. நான் கத்துறது யாருக்குமே கேட்கலையா? ஐயோ, யாரு நான் கட்டி போட்டா ரொம்ப டைட்டா வேற கட்டிட்டாங்க. அவங்க வேற முடியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ, சொந்த பந்தம் முன்னாடி ஏற்கனவே என் குடும்பம் அசிங்கப்பட்ட நின்னாங்க. இப்ப யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியல. கல்யாண நேரத்துல என்ன காணலைன்னு நான் ஓடி போயிட்டேன்னு நினைச்சேன். அவங்களுக்கு இதுவும் அசிங்கமாச்சு. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த யாருதான் இந்த வேலை பார்த்தாங்கன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே, யாரா இருந்தாலும் உங்க காலில் விழுகிற, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் போகணும். எனக்கு இன்னைக்கு கல்யாணம். எனக்கு இன்னைக்கு கல்யாணம். அம்மா, அம்மா, அம்மா. அழுகுடி அழுகு. நீங்கெல்லாம் அழுகிறத பார்க்கும்போது மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. அப்ப நான் எந்த அளவுக்கு அழுதுருப்பேன், எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கெல்லாம் வைக்க வேண்டிய ஆப்பு. என் அம்மா எம்பிட்டு துடிச்சு தூக்க மாட்டி செத்து இருக்கும். அந்த மாதிரி உன் அம்மாவும் பாரு என்ன கதிக்கு ஆளாக போகுதுன்னு. அடே அழகு, ஓட ஓட என்னை விரட்டினடா. எங்க பார்த்தாலும் என் வேலையெல்லாம் கெடுத்தல்ல, வச்சேன்ல உனக்கு ஆப்பு. பாருடா பாரு, உனக்கு இருக்குது. நான் விட்ட கண்ணீர் கம்பளிக்கு என் அம்மா இந்த உலகத்துல எதை காசு கொடுத்தாலும் வாங்கிடலாம், ஆனா பெத்த தாயை வாங்க முடியாதுடா. என்னை விட்டு போனது தானே. இன்னைக்கு நீங்கள்லாம் கூட்டி கும்மால் அடிப்பீங்க, ஆனா நான் மட்டும் தாயை பறி கொடுத்து இருக்கணுமா? உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்க படுற அவமானப்பட்டு கூனி குறுகிதாண்டா இந்த ஊரை விட்டு நீங்க போகணும். அப்புறமேட்டு விடுறான்டா இவளை. அம்மா, ஐயோ யாராவது இருந்தா வாங்களே. ஐயோ, எனக்கு இன்னைக்கு கல்யாணம். ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, யாராவது இருந்தா வாங்களே. வருவாங்கடி வருவாங்க. அழுவு, கண்ணீர் விட்டு கதறு. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாண நேரத்துல பொண்ணை காலங்கள்லாம் அந்த வீட்டுல இருந்த இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறது அந்த காலத்துல எல்லாம் நடக்க தானே செஞ்சது. இந்த காலத்துல நடந்த என்ன தப்பு? அதுவும் இல்லாம நம்ம அமுதா ஏற்கனவே அந்த ஆறுமுகத்தால கொல்ல கஷ்டப்பட்டிருக்கா. அவ உயிர் பொழைச்சு வந்திருக்கானதான் சொல்லணும். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நம்மளுக்கும் அந்த குடும்பத்துல ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இதுலயும் அந்த பையனுக்கு ஒரு அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அந்த குடும்பத்துக்கு நம்ம அமுதாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அது எப்படிமா சரியா வரும்? இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தை இருக்கு. இது அந்த குடும்பத்துல அதெல்லாம் சரியா வராதுமா. நாளை பின்ன அந்த பிள்ளை போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த பிள்ளை கொடுமைப்படுத்தினா என்ன பண்றது? அத்தை, எந்த காலத்துல இருக்கீங்க கொடுமைப்படுத்துவாங்கன்னு? அந்த தம்பி பார்த்து பக்கத்துல இருந்து யோசிச்சு தானே இதை முடிவு எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்றீங்க? அதுவும் இல்லாம ஆறுமுகம்லாம் ஒரு ஆளா? அவன் அவங்க ஆத்தா இல்லைன்னு கொடுமைப்படுத்தினதுக்கு, அது வேறுமனு பண்ணிக்கிட்டதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இது இவரா தானே வந்து கேட்குறாரு, நம்மள வந்து அமுதாவை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஐயோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஐயோ, இப்ப இவ எங்க போய் மான மரியாதை வாங்கி இப்ப இவளை எப்படி கட்டி வைக்க முடியும்? தம்பி, இங்க பாருங்கய்யா, இப்படி எல்லாரும் வருத்தப்பட்டு இந்த ஊரை விட்டு போனோம்னா அது நமக்கு மனசுக்கு கஷ்டமாவே இருக்கும். அதுவே அமுதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள ஒரு நல்ல இதுக்கு அனுப்பி விட்டு நம்ம போனோம்னா அது கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. அதுவும் அந்த பையனுக்கு அம்மா இல்லை. அவன் ஏங்குனதே அம்மா மாதிரி ஒரு குணம் உள்ள பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு தான். அதையே நம்ம அமுதாவா இருக்கக்கூடாது. அமுதா நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. என்ன தச்சு சொல்றீங்க? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியல. நான் உறைஞ்சு போய் நிற்கிறேன். எது நல்லது எது கெட்டது? போன தங்கச்சியை பற்றி ஒரு தகவல் தெரியல. அதை பற்றி யோசிக்கிறதா இல்லை
இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இன்னொரு தங்கச்சி வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதா ஒண்ணுமே புரியல. டா ராணி நீ என்ன சொல்ற? உமாவுக்கும் அமுதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ஆசைப்படுறது. ரெண்டுமே என் பிள்ளைங்க தான். அப்படின்னும் போது ஒரு பிள்ளைய காணலை, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதிரும் போது அதை அமைச்சு வச்ச எந்த தப்பு இல்லைன்னு தான் தோணுது. என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அவ கல்யாணமாகி வேறால விவாகரத்து வெட்டி விட்டு வந்தவ. சமந்தி இப்ப என்ன ஆகி போச்சுன்னு நீங்க இப்படி இது பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு வாழ்க்கை சரியில்லைன்னா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதா? ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க சம்பந்தி? ஊருக்காரன் எப்பயுமே பேசிக்கிட்டு தான் சம்மந்தி இருப்பான். நல்லா வாழ்ந்தாலும் பேசுவான், வீழ்ந்தாலும் பேசுவான். அவனுக்கு பேசுறது மட்டும்தான் தெரியும். நம்ம குடும்பத்துல படுற கஷ்டம் என்னன்னு நமக்கு தானே தெரியும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஏன் சம்மந்தி, இப்போ ஒரு ஆம்பளை வேலைக்கே போகாம வீட்டுல இருக்கான்னு வைங்களே, ஊதாரி பையன் வீட்டிலே கிடக்கிறான் பாருன்னு பேசும். அதுவே அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு வைங்களே, எங்கிருந்து தான் சம்பாதிக்கிறான்னு தெரியல, வீட்டுல கூட தங்காம இப்படி ராத்திரி பகலமா பேயா சம்பாதிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுவே அவன் ஒரு வீடு கட்டினான்னு வைங்களே, என்கிட்ட வந்து திருடி கட்டிவிட்டான் போல இருக்குது, எப்படி நம்மளால கட்ட முடியல, இவன் மட்டும் கட்டினான் அப்படின்னு பேசும். அதுவே அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறான்னு வச்சுக்க, எம்மா இவனுக்கு எங்கிட்டோ ஒரு அதிர்ஷ்டம் பாரு, எப்படி அடிமேல் அடிக்கி எடுத்து வைக்கிறதெல்லாம் வெற்றியா போகுதுன்னு பேசுவான். அதுவே ஒரு குடும்பம் வீழ்ந்துருச்சு வைங்க, இவங்க பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு பேசுறாங்க அப்படின்னு ஊருக்காரன் பேசிக்கிட்டே தான் சம்மந்தி இருப்பான். அவன் பேசுறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோமா? ஒரு பிள்ளை வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு வந்தோம், அந்த பிள்ளை தான் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிருச்சு. இனி அடுத்த பிள்ளை வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. நிஜமா பிராக்டிக்கலா பேசுங்க சம்பந்தி. காலத்துக்கும் இப்படி வாழாம ஒரு பொண்ணை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையும் பையனையும் பார்த்துப்போம். நம்ம எல்லாம் வந்து தூங்கி எந்திரிச்சா அடுத்த நாள் இருப்பமா என்னன்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பொண்ணை எப்பயும் பார்த்துக்க முடியுமா? இல்ல நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படித்தான் வாழ்வான்ற ஒரு நம்பிக்கையாவது நமக்கு இருக்குமா? ஒரு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை விட்டு வந்து இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல தப்பே இல்லையே. அவ என்ன நல்லா அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வந்து அமைச்சுக்கிட்டாதான் அது தப்பு. அவ ஏற்கனவே நரக வேதனை அனுபவிச்ச புள்ள, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அதுல அமைச்சு வைப்போமே. மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு அப்பாவா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஏன்னா காலத்துக்கும் நீங்களும் எல்லா சுமையும் சுமக்க முடியாதுல்ல. அதுதான் தம்பி நானும் சொல்றேன். எத்தனை காலத்துக்கு தான் நீங்களும் இந்த குடும்பத்துக்காக உழைப்பீங்க? உங்களை நம்பி ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு, இதையும் நீங்க பார்க்கணும் வைக்கணும். காலத்துக்கும் இதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? ஊர்க்காரவங்க பேசுனதுக்கு நம்ம அவ்வளோ இருப்போம், அது இருந்துட்டு போறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, நம்ம கட்டி வச்சிடலாமே. என்னமோ பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. ஏமாடி அமுதா பொண்ணை போய் கிளப்பி விடுங்கம்மா, போங்கம்மா. அந்த பையங்க சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்றது? ஏன்பா என்னைய பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட? அவன் சண்டை போட்டானா திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் பொண்டாட்டிட்ட கேட்டு பாருங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏதாவது கையை நட்டி பேசினாலே கையை முடிச்சு அடுப்புல சொறி போடுவேன். அப்படியாப்பட்ட ஆளு இன்னைக்கு குடும்பத்துக்காக அடங்கி உடங்கி இருக்கிறேன். சரிங்களா? வேணான்னு வெட்டி விட்டாச்சு, இனி அவன் என்னத்துக்கு வந்து இங்க கேட்க முடியும்? நீங்க போய் கிளப்பி விடுங்கம்மா, அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பைய வச்சுட்டீங்க நிக்கிற? இல்ல, நான் ஊருக்கு போறேன். எபாரு நீ ஊருக்கு போகலாம், எங்களை நம்பி கூட்டிட்டு வந்திருக்கு. உன்னை நீ போகும்போது ஏதாவது ஒன்று உனக்கு ஆகி போச்சுன்னு வையே, அப்புறம் உங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த காலத்துலயும் சரி எந்த காலத்துலயும் சரி நட்பு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நட்பு துணை போன அப்புறம் இப்படிதான் தப்ப தலையில ஏத்திக்கிட்டு நிக்கிறதா இருக்கும். உங்களை மாதிரி நிறைய பிள்ளைங்க இப்படி எடுத்தவங்க அவுத்துன்னு உங்க இஷ்டத்துக்கு எடுக்கிற முடிவுனால பெத்தவங்க எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறீங்கல்ல. இதனாலதான் நட்பே ஆவாதுன்றாங்க. நீங்கெல்லாம் தப்பான வழியில போகும்போது தடுத்து நிறுத்துறவன் தான் நட்பு. இப்படி தப்புக்கு துணை போறவன் நட்பு கிடையாது. உற்ற நேரத்தில் தோல் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. உற்ற நேரத்துல கை விடுவான் தோழனாத்தான் இப்ப இருக்கீங்க நீங்கெல்லாம். இப்ப கூட பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, எனக்கு என்ன வந்துச்சு, நீ கிளம்பி போறல்ல. இதுதாம்மா நட்பு. பெத்தவங்க தான் அங்க அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறோம். உங்ககிட்ட எல்லாம் சொல்லி நான் ஒன்னும் புரிய வைக்க முடியாது. இரு, அங்க விசேஷம் முடிஞ்சோனையும் எல்லாரும் பஸ்ல தான் போவோம், அதுல போய்க்குவோம். யாரும் இல்ல. என்ன அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேற தெரியல. உள்ள போனோம்னா நம்மளை புடிச்சு போட்டு அடி வெளுத்து போடுவாங்க இருக்கிற கோவத்துல. போனே போக மாட்டேங்குதே. போனாலும் அந்த அக்கா எடுத்துன்னு தொலைய மாட்டேங்குது. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேற தெரியலையே. இந்நேரத்துக்கு பொண்ணை தூக்கியாச்சு, கல்யாண நேரத்துல பொண்ணை காணலன்னு எல்லாரும் கழுவி கழுவி ஊத்தி இருப்பாங்க. என்னடா இது, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. போன அடிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படி இருந்தாலும் எடுத்துச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும்.
என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு குடும்பத்துல தங்கச்ச பொண்ணு கேட்டுட்டு அக்காவை கட்டுறதுல சரியா வருமா? நாளை பின்ன அந்த குடும்பத்துல போய் மூஞ்சில முழிக்க முடியுமா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா எதை பட்டுப்பா சரி வராது சரி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, உனக்கு புரியுதா புரியலையா? ஒரு குடும்பத்தால நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டோம்னா மறுபடியும் அந்த குடும்பத்துல எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுடா. மறுபடியும் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவமானப்பட சொல்றியா? அதுவும் இல்லாம இந்த பொண்ணு சொல்றதை கேட்கும் போதே பயமா இருக்கு. அந்த குடும்பம் அப்படிப்பட்டவங்களாம்ல. அப்பா, அந்த குடும்பத்துல நான் பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கேன்ப்பா. உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? அந்த குடும்பம் மொத்தமும் அந்த பெரிய மாப்பிள்ளைய அடிச்சு கைய காலை உடைச்சு ஆஸ்பத்திரியில வச்சாங்களாம். அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல குடும்பத்தையே உள்ள தூக்கிட்டு போய் உள்ள வச்சு லாடங்கட்ட பார்த்தாங்களாம். அந்த அம்மா இருக்குதே விளக்கமாத்தாலே மாப்பிள்ளைய அடிச்சுதான். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல நீ போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. இவ்வளவு நாள் எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. இந்த பொண்ணு சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது இம்புட்டு விஷயம் நடந்திருக்கான்னு. நான் கூட நல்ல குடும்பம், அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், உனக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டா எப்பா எனக்கு கொலை நடுங்குது. வேணாண்டா, வேணாம், இந்த குடும்பமே வேண்டாம். ஆஹாவளி குடும்பத்துல போய் என் பிள்ளைய கட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பல. அதானே தம்பி, அந்த குடும்பம் அப்படியேப்பட்ட ஆளு. மாப்பிள்ளையே அந்த அடி அடிச்சாங்க தெரியுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் ஏமாத்துறான். அப்பா, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? என்னடா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களான்னு இம்புட்டு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சாதாரணமா குத்துக்கலாட்டா நின்னுகிட்டு இருக்க. இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்பா. எல்லாமே தெரியுமா? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதும் தெரியும், அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே எடுக்கும்போது நாங்க இருந்ததும் உங்களுக்கு தெரியாது. இவன் அங்க இருந்தானா? ஐயோ, இதெல்லாம் தெரியாம நான் வேற பேசிவிட்டேனே. என்னடா சொல்ற? நீ எப்படா அங்க போன? அப்பா, ஒரு நாள் நான் வீட்டுக்கு லேட்டா வந்தேன்ல, அப்ப கூட நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி லேட்டா வர்றதெல்லாம் பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி பாரு, ரொம்ப தொலைவுக்கெல்லாம் வேணான்னு சொன்னீங்கல்ல. அன்னைக்கு நான் வேற எங்கேயும் போகலப்பா. தென்னைமரத்தோப்புல அங்கே காய பறிக்க போனோம்ல, அங்கே போன இடத்துல தான் இந்த மாதிரி சம்பவம்னு வீட்டுக்கு போனோன்னு தெரிஞ்சுது. அதனால தான் அங்கே நானும் போயிருந்தேன். அட பாவி, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டேடா. முழு சோத்துல பூசணிக்காம அந்த குடும்பம் தான் மறைச்சிருக்குன்னு பார்த்தா நீ அண்டாவே மறைச்சு வச்சிருக்கியே. ஐயோ அப்பா, இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த குடும்பத்துல பக்கத்துல இருந்து பார்த்ததுனால சொல்றேன், அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை தான் உள்ள வச்சு லாடம் கட்டினாங்க. ஒரு பெத்த பிள்ளைய வயிற்றுல எட்டி வச்சு கர்ப்பப்பை கீழே இறங்கி குத்துயிரும் கொலவுயிருமா வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் நல்லவெல்லாம் கிடையாது, சந்தேக பெருவழி. அந்த பொண்ணை வாழ விடாம அம்புட்டு பாடுபடுத்தி எடுத்திருக்கான். எனக்குமே அந்த பொண்ணு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அதான்ப்பா, நம்ம வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படின்னு ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் உங்களுக்கு அதை சொன்னால் புரியாது. ஆனால் இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. எனக்கு விருப்பம் இல்லடா, எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் ஆத்தா உசுரோடு இருந்தால் கூட இதுக்கு சம்மதிக்க மாட்டா. அப்பா, என் அம்மா இப்போ உயிரோடு இருந்திருந்தா கூட நான் பண்ணுற காரியத்தை நினச்சி சந்தோஷம்தான் படுவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி ஆண்களால் கைவிடப்பட்டு ஆண்களால் நஷ்டப்பட்டு பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னு போது அது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நான் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சரியா இருக்கும். எத்தனையோ தடவை நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த முடிவும் சரியா இருக்கும்பா. அதெல்லாம் சரிதான் தம்பி, நீங்க கட்டிக்கணும்னு ஆகி போச்சு. பேர வைத்தங்க குழந்தைய எப்படி உங்க குழந்தைய நீங்க வளர்ப்பீங்க? அதுவும் இல்லாம உங்களுக்குன்னு அவள மூலியமா ஒரு குழந்தையும் பிறக்காதே. அதானே, நம்ம வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு இருக்காதேடா, அப்புறம் எப்படிடா? அப்பா, இப்ப வாரிசு இல்லைன்னா என்னப்பா? அதான் அந்த பையன் குத்துக்கலாட்டா இருக்கானே, அது போதாதா? ஐயோ டேய்! அப்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கப்பா. பாவம்ப்பா, அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? இப்போ கூட பார்த்தீங்களா எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி? இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குப்பா. இந்த மாதிரி அபலை பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுனால எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. அதுவும் இல்லாமல் எனக்குன்னு குழந்தை எதுக்குப்பா? அதான் அந்த பையன் இருக்கானே, அது போதுமே. என்னமோ பண்ணி தொலை, ஆனா நான் சொல்லிட்டேன்டா, இனிமே இந்த கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். அப்பா, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எனக்கு தோழனா, ஒரு அறிவுரை சொல்கிற ஆசானா, எனக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லதை மட்டுமே பண்ணிட்டு எனக்காகவே இருந்திருக்கீங்கப்பா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி என்னை விட்டுட்டு இந்த நேரத்தில் போகிறது தப்புப்பா. நான் சொல்கிறதே பேச்சே கேட்கல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா இங்கே இருக்கணும்? அப்பா,
நான் பண்றது சரியா தப்பான்னு நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்கப்பா. ஐயோ ஆண்டவனே, என்னவோ பண்ணி தொலை. ஏன் ஒரு மங்கடி பையன் போல இருக்கே, எதை சொன்னாலும் மலமாடு மாதிரியே நின்றுகிட்டு இருக்கானே. அத்தி நம்மள பார்த்துட்டானே. ஏய் இங்கே யாரு? இந்த மூக்க நுழைச்சிக்கிட்டு இந்த பிரச்சனையில முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்தேன்னு வையி, அடி ஒரே அடிதான், சுருண்டுக்கிட்டு போய் விழுந்துருவ. என்ன தம்பி, உனக்கு நல்லது சொல்ல வந்த என்னையவே எப்படி பேசுற? இங்கே யாரு? எங்க அப்பா இன்ன வரைக்கும் இங்க நின்றுட்டு இருந்தாருன்னு தான் உன்கிட்ட வாயால பேசுறேன். இல்லைன்னு வையி வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டேன். நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா? நல்ல குடும்பத்து பொண்ணா? அந்த பொண்ணை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொல்றியே, அந்த பொண்ணை அவன் இழுத்து போட்டு நடு ரோட்ல வச்சு அடிக்கும் போது நீ பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு பார்த்த ஆளு தானே. கேட்டதுக்கு குடும்ப பிரச்சனை, புருஷா மட்டாட்டி பிரச்சனை அமைக்காதுப்பா, ஒதுங்கி நிக்க வேண்டியதானே நான் அப்படி சொன்ன ஆளு தானே. இப்ப எங்க குடும்பத்து பிரச்சனையில நீ ஒதுங்கி நிக்க வேண்டியதானே, அதை வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, இவன் சாதாரண ஆளுன்னு பார்த்தா இப்படி சிடுமூஞ்சி மாதிரி பேசுறானே. இங்க பாரு, இது என் குடும்பம், இங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இது என் கல்யாணம், சரியா? உன் வீட்டு கல்யாணம் கிடையாது. இங்க நான் யாரை கட்டணும் யாரை கட்டக்கூடாதுன்னு முடிவை நான் தான் எடுப்பேன். நீ ஒன்றும் எடுக்க வேணாம். நானும் வாய மூடுவேன்னு பார்த்தா எங்க அப்பா கிட்ட இல்லாத போலாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆளுன்னு ஊர் முழுக்க நானும் விசாரிச்சு பார்த்தேன். உன்னைய எப்படிப்பட்ட நீ ஒரு கேப் மாதிரின்னு மொத்த டீட்டெயிலும் என்கிட்ட சொல்லிட்டானுங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நீ கங்கனை கட்டிக்கிட்டு திரியிற. மொத்த குடும்பத்துக்கிட்டையும் நீ இந்த வேலை தான் பார்க்குறேன்னு சொன்னேன்னு வையே, அவ்வளோதான். மொத்த பேரும் இங்கே அடிச்சு உன்னை சாணி ஆக்கிடுவாங்க. ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்தம்மா, போட்ட சொத்தை வாயை மூடிக்கிட்டு தின்னம்மா, மொய்ய வைக்காட்டியும் பரவாயில்லன்னு அப்படியே போனமான்னு இருக்குன்னு போகணும். அதை விட்டுவிட்டு ஏதாவது வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வையி, மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இல்ல தம்பி, உங்க நல்லதுக்கு தான். ஏன் நல்லதுக்கு சொல்றதுக்கு நீ என்ன சொந்தமா, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆளா? இல்ல அதெல்லாம் விடு. இல்ல எனக்கு நல்லது நினைக்கிறிய, உன் வீட்டுல சொத்து எழுதி எனக்கு வைக்க போறியா? ஒரு வெங்காயமும் கிடையாதுல்ல, அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ இங்க வந்துட்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த குடும்பத்தை வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. அது என் குடும்பம். என் குடும்பத்தை ஏதாவது ஒன்று பேசணும்னா என்னை தாண்டி தான் நீ போகணும். ஏதோ எல்லா பெரியவங்க நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாய் பொத்திக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னு வையி நடக்கிறதே வேற மாதிரி ஆகிருக்கும். ஒழுங்கா அங்கிட்டு போய் மூளையில் நின்றுக்க. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலையை நீ பார்த்தேன்னு வையே, மனுஷனா இருக்க மாட்டேன், சரியா? வாங்கிட்டு கண்ணு முன்னாடி நிக்காம. ஐயோ, இவன் என்ன இந்த பேச்சு பேசி போட்டான். அம்மா போயிருமா அப்படியே வந்துட்டு அப்பதான் நல்லது சொல்றதுக்கு. நல்லது சொல்ற மூஞ்சி மொகர கட்டைய பாரு, மொகர கட்டைய. இவெல்லாம் வந்து நல்லது சொல்றதா யாரும் கேட்டாங்க. இந்த குடியை எப்படி கெடுக்கலான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. சீ, இப்படியுமா இருப்பாங்க மனுஷங்க? அமுதா, அமுதா, சொல்லுங்க. இங்கே பாருங்க, உங்களை நான் கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். நீங்கள் இன்னொரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன். என்றைக்கு நீங்கள் கண் கலங்க விடாமல் நான் பார்த்துப்பேன். கவலைப்படாதீங்க. உங்கள் பையன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவன் நம்ம பையன். நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எல்லாரும் உங்களை எப்படி பேசுகிறாங்கன்றதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன். இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமான மாற்றமாகவும் இருக்கும். எப்படியெல்லாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் இப்படியா நடக்கணும்? போய் பாலங்காலத்தில் விழுந்துட்டான். இனி காப்பாற்ற முடியாது. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நல்லபடியா இருந்த சந்தோஷத்தை. மாப்பிள்ள வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நல்லபடியாக பார்த்துப்பாரு. இல்லை மாமா, ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க, கம்மனு இருங்க. இவளுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அந்த ஆறுமுகத்துக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஏக்கா சும்மா ஆறு முகம் ஆறு இல்லாத முகம்னு கம்மனி இருக்கா? சும்மா நீயும் பயந்து எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க.
நம்ம அமுதா அன்னைக்கு நல்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுவியா? எதை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் அங்கே உமா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவளை நல்லா தான் இருப்பா. குடும்பத்தையே வேணான்னு உதறி கட்டிட்டுல போயிருக்கா. இன்னும் என் புருஷனையும் அண்ணனையும் காணோம். எங்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எப்படியும் வாங்க, நீ அந்த புள்ள போனால் போயிட்டு போட்டுன்னு சொன்னது கூட கேட்கல. நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் வருவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. விடுங்க, எப்படி அந்தாலும் வருவாங்க, பார்த்துக்கலாம். ராணி கம்மனி இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். कंदे भद्रामि शुभगे त्वामजीव सरद सदम्